வணக்கம். இந்த வீடியோவில் நீட் ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டரில் உள்ள எம்சிக்யூ பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரில் 26 இருந்து ஒரு 31 வரலையும் பார்த்தோம். 31 கொஸ்டின் சால்வ் பண்ணோம் லாஸ்ட்டில். இப்போ மீதி உள்ள கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் அந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போது 33 கொஸ்டின் நம்பர் 33 கொஸ்டின் என்ன அப்படின்னா, எ பலூன் இஸ் மேட் ஆஃப் எ மெட்டீரியல் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளேஷன் அவுட்லெட் ஃப்ரம் வேர் த கேஸ் இஸ் ஃபில்டு இன் இட், ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. a small area capital A, it is filled with a gas of density rho and takes a spherical shape of radius capital R. When a gas is allowed to flow freely out of it, its radius R changes from capital R to 0 in time capital T. If the speed V of R of gas coming out of the balloon depends on small r as small r power A and capital T proportional to S power alpha, A power beta, rho power gamma, R power delta, then A alpha, beta, gamma, delta இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆப்ஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் இயர்னா இந்த 2025 நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். தமிழில் சொல்லணும் அப்படின்னா, பரப்பு இழுவிசை எஸ் கொண்ட பொருளால் செய்யப்பட்ட ஒரு பலூனின் காற்று நிரப்பும் வழியின் பரப்பு கேபிட்டல் ஏ, ரோ அடர்த்தி கொண்ட வாயுவால் அது நிரப்பப்படும் போது கேபிட்டல் ஆர் ஆரம் கொண்ட கோள வடிவத்தை பெறுகிறது. அதனுள் இருக்கும் வாயு தங்கு தடையின்றி வெளியேற அனுமதிக்கப்படும் போது டி நேரத்தில் அதன் ஆரம் ஸ்மால் ஆர் ஆனது கேபிட்டல் ஆரிலிருந்து 0க்கு குறைகிறது. பலூனிலிருந்து வெளியேறும் காற்றின் வேகம் வி ஆஃப் ஸ்மால் ஆர் ஆனது ஸ்மால் ஆரை ஆர் பவர் ஏ, அதாவது ஸ்மால் ஆர் பவர் ஏ என்ற அடிப்படையில் சார்ந்துள்ளது. மேலும் டி ப்ரொபோர்ஷனல் டு எஸ் பவர் ஆல்ஃபா, ஏ பவர் பீட்டா, ரோ பவர் காமா, ஆர் பவர் டெல்டா எனில் ஏ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவினுடைய மதிப்பு என்ன? இதுதான் கொஸ்டின். இப்போது நம்ம இதை பரிமாண பகுப்பாய்வு அடிப்படையில் தான் டெரைவ் பண்ணுறோம். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஏ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா 5 அளவுகளோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 5 வேரியபிள்ஸ் இருக்குது, அதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 5மே நம்ம தனித்தனியாக பரிமாண பகுப்பாய்வு அடிப்படையில் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு 2 கண்டுபிடிச்சா கூட நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இது பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வி ஆஃப் ஆர், அதாவது காற்றினுடைய வேகம் ஆர் பவர் ஏவை சார்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ அது நேரடியாக நமக்கு அந்த ரிலேஷன் கிடையாது. காற்றினுடைய வேகத்துக்கும் ஆர் பவர் ஏன்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே நேரடியான ஃபார்முலா நம்மளுக்கு இப்போ கிடையாது. அது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அந்த சாப்டர் வரப்போ பார்ப்போம். அதனால் அந்த ஏ மதிப்பு கண்டுபிடிக்கிறத இப்போ நம்ம பார்க்க வேணாம். அது இல்லாமல் ஆன்சர் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். அதாவது அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே, டி ப்ரொபோர்ஷனல் டு எஸ் பவர் ஆல்ஃபா, ஏ பவர் பீட்டா, ரோ பவர் காமா, ஆர் பவர் டெல்டா, அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் பரிமாண வாய்ப்பாடு சப்ஸ்டிட் பண்ணுறோம். டீங்கிறது என்னது? நேரத்துக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னது? டி தான். ஆனால் நமக்கு எம்எல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த பக்கம் வரதுனால இந்த பக்கம் எம்எல்ல உள்ளே கொண்டு வரணும். அதனால் எம் பவர் 0, எல் பவர் 0ன்னு சேர்த்துக்கிறேன். இதோட வேல்யூ ஒன்று தான். இதோட வேல்யூ ஒன்று தான். எம் பவர் 0வோட வேல்யூ 1, எல் பவர் 0வோட வேல்யூ 1 தான். அதனால் மதிப்பு மாறாது. அடுத்து எஸ்னா சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசைக்கு பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, பரப்பு இழுவிசைனா விசை பை நீளம். அதுவும் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இதெல்லாம் படிப்போம். நம்ம பரப்பு விசை பை நீளம். விசைக்கு எம்எல் டி பவர் -2 பை நீளத்துக்கு எல் போட்டிங்கன்னா அந்த எம்டி பவர் -2ன்னு வரும். இதுதான் எஸ்ஸுக்கு. அடுத்து ஏங்கிறது பரப்பு, ஏரியாவுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா L², அதான் எழுதியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது என்னென்னா, டென்சிட்டி. ரோங்கிறது டென்சிட்டி, அடர்த்திக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னது? அடர்த்தினானது நிறை பை பருமன். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். ஸோ அப்போ எல் பவர் -3 வரும். அடுத்து ஆறுங்கிறது ஆரம், ரேடியஸ். அது ரேடியஸுங்கிறது நீளம் தான், அதனால் பரிமாண வாய்ப்பாடு எல் பவர் டெல்டா போட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் எம்மோட பவர்லாம் கம்பைன் பண்ணியிருக்கோம். இங்கே எம்மோட பவர் என்னது? ஆல்ஃபா. அடுத்து இங்கே எம்மோட பவர் என்னது? காமா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் காமா எழுதியாச்சு. அடுத்து எல்லோட பவர் பார்க்குறேன். எல்லோட பவர் இங்கே என்னது? 2 பீட்டா இருக்குது, அதனால் 2 பீட்டா. அடுத்து வேறு எங்கே எல் இருக்குது? இங்கே இருக்குது எல் பவர் -3 காமா, அதனால் -3 காமா போட்டிருக்கேன். அடுத்து இங்கே எல் இருக்குது, எல் பவர் டெல்டா, அதனால் ப்ளஸ் டெல்டா போட்டிருக்கேன். அடுத்து டி
டீயோட பவர் பார்த்தீங்கன்னா இங்கே -2 ஆல்ஃபா இருக்குது, அது போட்டுருக்கேன். வேறு எங்கேயும் டி இல்லை, அதனால் விட்டாச்சு. ஓகே, இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், முதல்ல எம்மோட பவரை ஈக்குவேட் பண்ணோம். எம்மோட பவர் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் காமா இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0 எழுதியாச்சு. அடுத்து எல்லோட பவரை ஈக்குவேட் பண்ணோம். எல்லோட பவர் இது, அதை எழுதியாச்சு. ஈக்குவல் டு இங்கே எல்லோட பவர் 0 எழுதிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து டீயோட பவரை ஈக்குவேட் பண்ணுறோம். டீயோட பவர் -2 ஆல்ஃபா, அது எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இங்கே 1 எழுதியாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இதிலேருந்து நமக்கு தெரியுது, தேர்ட் ஈக்குவேஷன் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த -2 அந்த பக்கம் வந்ததுன்னா /2 ஆயிரும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிருது நமக்கு. ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2. அடுத்து இந்த ஆல்ஃபா வேல்யூ கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா பாருங்கள், ஆல்ஃபாவுக்கு பதிலாக -1/2 போட்டோம்னா நமக்கு காமா வேல்யூ கிடச்சிருது, 1/2ன்னு கிடச்சிருது. ஓகே, அப்போ ஆல்ஃபா காமா கிடச்சிது. இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்தோம்னா ஆல்ஃபா வந்து -1/2, காமா வந்து 1/2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஆல்ஃபா -1/2, காமா வந்து ஆல்ஃபா -1/2 சிலையும் இருக்குது, டிலையும் இருக்குது. ஆப்ஷன் சிலையும் இருக்குது, ஆப்ஷன் டிலையும் இருக்குது. எது ஆல்ஃபா -1/2ங்கிறது. அடுத்து காமா 1/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது, ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போவே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியுது, டி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் நம்பர் 2 இதான், இதை எடுத்துக்கிறேன். இதில் பீட்டாவோட வேல்யூ வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த டி ஆப்ஷனில் தான் என்னது இந்த 2 வேல்யூவும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ டி ஆப்ஷனில் பீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷனில் -1ன்னு கொடுத்துருக்காங்க. சிலையும் -1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பீட்டாவோட வேல்யூ -1ன்னு தெரியுது. அப்போ பீட்டாவுக்கு -1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இது வந்து மோர் தென் 3 குவான்டிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சே நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பயன்படுத்தி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ பீட்டாவுக்கு வந்து -1 போடுறேன். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கறனால அதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் பாருங்கள், பீட்டாவுக்கு -1, இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது 1/2 ப்ளஸ் டெல்டா. இதை பண்ணிங்கன்னா நாங்கள் வரும் -2 × -1 -2 -3/2 ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு 0. இதில் இருந்து டெல்டா எனக்கு வேணும். டெல்டா ஈக்குவல் இந்த 2 டேர்மே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ -2 + 2 ஆயிரும். -3/2 + 3/2 ஆகுது. அப்போ என்ன வரும், 2 4 4 3 7 7/2. டெல்டா வந்து 7/2ன்னு வருது. அப்போ டெல்டா 7/2, பீட்டா -1ன்னு முடிவாயிருச்சு. அடுத்து வந்து டெல்டா வந்து என்ன கிடைக்குது நமக்கு, வேல்யூ 7/2ன்னு கிடைக்குது. அப்போ ஆல்ஃபா -1/2, அடுத்து வந்து பீட்டா வந்து -1, அடுத்து காமா வந்து 1/2, டெல்டா 7/2. இந்த ஆப்ஷன் எதுன்னா டி தான், ஆப்ஷன் டி தான். ஓகே, அதில் வந்து ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1/2. ஏவோட வேல்யூ வந்து -1/2. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலையும் டிலையும் ரெண்டுலேயுமே ஏவோட வேல்யூ -1/2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சராக இருக்க முடியும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32 பார்க்கலாம். 32 என்னன்னா, a physical quantity P is related to 4 observations A, B, C and D as follows. P க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. P equal to A cube B squared by C into root of D. இதுதான் ஈக்குவேஷன். The percentage errors of measurement in A, B, C, D are, அதாவது ஒவ்வொன்றிலையும் உள்ள பர்சன்டேஜ் எரர், ஏல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1% சொல்லியிருக்காங்க. பியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் வந்து 3% சொல்லியிருக்காங்க. சியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் வந்து 2% சொல்லியிருக்காங்க. அடுத்து டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் வந்து 4% சொல்லியாச்சு. 4% ரெஸ்பெக்டிவ்லி. இந்த பர்சன்டேஜ் எரர் இன் த குவான்டிட்டி பிஎஸ், இந்த பியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, இதுவும் நீட் 2025ல் கேட்ட கொஸ்டின் தான். ரொம்ப எளிமையான கொஸ்டின் பாருங்கள். இது மாதிரி நம்ம கான்செப்ட்ஸ் வீடியோலையும் பார்த்துருக்கோம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஏபிசிடி என்ற 4 அளவுகளுடன் தொடர்புடைய அளவு பி கீழ்கண்டவாறு குறிப்பிடப்படுகிறது. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஏபிசிடி ஆகியவற்றின் அளவீட்டில் உள்ள சதவீத பிழைகள் முறையே இது. எனில் பியில் உள்ள சதவீத பிழை என்ன, பியில் இருக்கக்கூடிய சதவீத பிழை கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா என்ன தெரியும், இப்போ இதில் இருக்கக்கூடிய சதவீத பிழை நான் P% போட்டுக்கிறேன். சதவீத பிழைனா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது டெல்டா P/B × 100. இதுதான் சதவீத பிழைக்கான ஃபார்முலா. அது இவ்வளோ எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் கேல்குலேட் பண்ண போகிறோம். டெல்டா P/P எல்லாம் கண்டுபிடிக்க போகிறதில்ல, இது டேரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம்.
அதனால் நம்ம அதெல்லாம் எழுத தேவையில்ல. நான் டைரெக்டாக பி பர்சன்டேஜ்னு சிம்பிளாக போட்டுக்கிறேன். அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய சதவீத பிழைன்னு அர்த்தம். ஈக்குவல் டு என்ன அர்த்தம், இங்கே பாருங்க, இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் கான்செப்டில். a⁻3 அப்படின்னா அது 3 பவர் முன்னாடி வந்துடணும், இன்ட்டு ஏல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் a%ன்னு போட்டுக்கிறேன், ப்ளஸ் b⁻2, அப்போ பவர் 2 முன்னாடி வந்துடணும், 2ல் இருக்கக்கூடிய பியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் b%ன்னு சிம்பிளாக எழுதிக்கிறேன், ப்ளஸ் பைனாலும் அதுவும் ப்ளஸில் தான் வரும், நம்ம பார்த்துருக்கோம் கான்செப்ட்ஸில். c⁻1, அப்போ 1 இன்ட்டு சியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் ப்ளஸ் ரூட் ஆஃப் டி. ரூட் ஆஃப் டினா என்ன அர்த்தம், ரூட் ஆஃப் டினா பவர் ஆஃப்னு அர்த்தம் இல்லையா. அப்போ அந்த ஆஃப் தான் முன்னாடி வரும், ஆஃப் இன்ட்டு டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர், அப்போ d% அப்படின்னு போட்டுருவேன். இவ்வளோதான். ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண அப்படி தான். 3 இன்ட்டு a%, ஏல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 1%, ப்ளஸ் 2 இன்ட்டு பியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 3%, ப்ளஸ் 1 இன்ட்டு சியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 2%, ப்ளஸ் அடுத்து வந்து ஆஃப் இன்ட்டு டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 4%. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏபிசிடி ஆர்டராக இருக்குது, ஆனால் இங்கே நம்பர் வந்து இந்த பர்சன்டேஜ் எரர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4ன்னு இல்லை, 1 3 அப்புறம் தான் 2 இருக்குது. நம்ம வந்து பை மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நம்மளாம் அசியூம் பண்ணிக்குவோம், ஆர்டராக இருக்கிற மாதிரி ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு 1 2 3 4ன்னு போட்டுருவோம். அப்போ இங்கே 1 2 3 4ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக போயிடும். அதனால் கவனமாக பார்க்கணும். இந்த வேல்யூ வந்து 1 2 3 4ன்னு ஆர்டராக இல்லை, ஆர்டர் மாறி இருக்குது இங்கே. ஸோ அதை கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். ரைட், இப்போ என்ன வரும் பாருங்கள், 3 இன்ட்டு 1 3%, ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6%, ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2%, ப்ளஸ் இது என்னது 2, அப்போ 2% வரும். எவ்வளோ வரும், 6 3 9 9 2 11 11 2 13%. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 13% வரும். 13% ஆப்ஷன் இருக்கானா இருக்குது, ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. 34 என்னன்னா, the quantities which have same dimension as those of solid angle. இதுவும் வந்து 2024 கேட்ட கொஸ்டின், 2024 நீட்டில் கேட்ட கொஸ்டின். சேம் டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நம்ம கான்செப்ட்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஒன்று ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிள், ஆப்ஷன் பி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்கிள், ஆப்ஷன் சி ஸ்ட்ரெயின் அண்ட் ஆர்க், ஆப்ஷன் டி வந்து ஆங்குலர் ஸ்பீட் அண்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எவை திண்ம கோளத்தின் பரிமாணங்களை பெற்றுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. சாலிட் ஆங்கிளோட பரிமாணத்தை பெற்றுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது சரியா. இப்போ சாலிட் ஆங்கிளோட பரிமாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஆங்கிள் பிளேன் ஆங்கிள்னு சொல்லுவோம். பிளேன் ஆங்கிள் அது வந்து தலக்கோணம்னு சொல்லுவோம். தலக்கோணம் இதுக்கு அழகு வந்து என்ன அப்படின்னா, நம்ம ரேடியன் சொல்கிறோம். ரேடியன் சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த சாலிட் ஆங்கிள், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் கான்செப்டில். சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது திண்மக்கோணம்னு சொல்லுவோம். திண்மக்கோணம், இந்த திண்மக்கோணத்தோட அழகு வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரேடியன் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஸ்ட்ரேடியன் சொல்கிறது. இப்போ இது ரெண்டுக்குமே அழகு இருக்குது, ஆனால் பரிமாணம் கிடையாது. பிளேன் ஆங்கிளுக்கும் பரிமாணம் கிடையாது. இந்த ரெண்டு அளவுக்குமே நோ டைமென்ஷன் கிடையாது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பெரும்பாலும் இல்லை, எல்லா அளவுக்குமே என்ன வந்து என்னென்னா அழகு இருக்குது. அழகு இருந்ததுன்னா பரிமாண வாய்ப்பாடு இருக்கும், அழகு இல்லைன்னா பரிமாண வாய்ப்பாடு இருக்காது. ஆனால் இந்த ரெண்டு அளவுக்கு மட்டும் என்னென்னா அழகு இருக்குது, யூனிட்ஸ் இருக்குது, ஆனால் டைமென்ஷன்ஸ் வந்து கிடையாது. டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. அழகு இருக்குது, பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. ஸோ திண்ம கோணத்துக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. அப்போ அந்த மாதிரி உள்ள ரெண்டு அளவுகள் எதுன்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரெயின் அண்டு, ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயின் அண்டு ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயின் அண்டு ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயின் அண்டு ஆங்கிள். இப்போ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது திரிபு,
ஸ்ட்ரெயின்னா திரிபு, இது வந்து கோணம், அதாவது தலை கோணம்னு சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து பரிமாணம் இருக்கா? திரிபுக்கு வந்து பரிமாணம். ஸ்ட்ரெயின்னா என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்னு சொல்லலாம். நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் பை உண்மையான நீளம். ரெண்டுமே நீளம் தான், ஒரே அளவு. அப்போ அதனுடைய அழகு கேன்சல் ஆகிடும். அப்போ பரிமாணம் இருக்காது. திரிபு இதெல்லாம் நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் லெசனில் படிப்போம். இதில் வந்து நமக்கு அழகு பரிமாணம் கிடையாது. இதுக்கு பரிமாணம் கிடையாது, கோணத்துக்கு பரிமாணம் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏ வரதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா திண்ம கோணத்துக்கு பரிமாணம் கிடையாது இல்லை, ரைட். அடுத்து பி வந்து பாருங்கள், தகைவு, அதாவது ஸ்ட்ரெஸ் அண்டு ஆங்கிள்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் அண்டு ஆங்கிள், ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்கிள். ஸ்ட்ரெஸ்ஸுனானது தகைவுன்னு சொல்லுவோம், தகைவு. இது வந்து கோணம். தகைவுன்னு என்னென்னா ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு சொல்லுவோம், ஃபோர்ஸ் பர் ஏரியா, விசை பை பரப்பு. அப்போ இதுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. இதுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. இதுக்கு யூனிட் வரும், டைமென்ஷன் ஃபார்முலாவும் வரும். என்னென்னா இதுக்கு பாருங்கள், ஃபோர்ஸ்க்கு வந்து mLT பவர் -2 பை ஏரியாவுக்கு வந்து L² வரும். இதில் ஒரு L, இதில் ஒரு கேன்சல் ஆகிடுச்சுன்னா mL பவர் -1 T பவர் -2 வரும். எதுக்கு? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஆங்கிளுக்கு தான் கிடையாது. ஸோ இதுக்கு இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் வராது, இதுக்கு பரிமாணம் இருக்கிறதுனால. அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அண்டு ஆர்க்குன்னு சொல்கிறாங்க. சி, ஆப்ஷன் சி வந்து ஸ்ட்ரெயின் அண்டு ஆர்க். இப்போ ஸ்ட்ரெயின்ங்கிறது ஏற்கனவே பரிமாணம் இல்லைன்னு பார்த்துட்டோம். ஆர்க்குனா ஆர்க் லென்த்து. ஒரு ஆர்க் இருக்குன்னா அதுக்கு லென்த் இருக்கும், நீளம் இருக்கும், அதுக்கு பரிமாணம் இருக்கும். அப்போ இது கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு சொன்னோம். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள். ஆப்ஷன் டி வந்து கோண வேகம் மற்றும் தகைவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆங்குலர் ஸ்பீட் அண்டு ஸ்ட்ரெஸ். ஆங்குலர் ஸ்பீட் அண்டு ஸ்ட்ரெஸ், இது ரெண்டுக்குமே பரிமாணம் இருக்குது. இது வந்து கோண வேகம்னு சொல்கிறது, கோண வேகம். இது வந்து தகைவு, ஏற்கனவே பார்த்தோம், தகைவு. இது ரெண்டுக்குமே பரிமாணம் இருக்குது. கோண வேகத்துக்கும் பரிமாணம், அதாவது கோண வேகம்னா ரேடியன் பர் செகண்ட் சொல்லுவோம், ரேடியன் பர் செகண்ட் சொல்லுவோம். ரேடியனுக்கு வந்து பரிமாணம் கிடையாது, ஆனால் பர் செகண்டுங்கிறப்ப பர் டீன்னு நம்ம சொல்லலாம், T பவர் -1 சொல்லலாம். அடுத்து வந்து தகைவு, அதுக்கு பரிமாணம் இருக்குது பார்த்தோம். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா திண்ம கோணத்துக்கு பரிமாணம் இல்லைங்கிறப்ப நம்ம கொடுத்துருக்கிற பேரில் ரெண்டுக்குமே பரிமாணம் இல்லாத ஒரு பேரை சூஸ் பண்ணோம். அப்படி பார்த்தோன்னா ஏ தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ. இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 35 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 35 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வெர்னியர் காலிப்பர் n+1 divisions of vernier scale coincide with n divisions of main scale. If 1 MSD equal to 0.1 millimeter, then vernier constant in centimeter. இதுவும் வந்து நீட் 2024 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வெர்னியர் அளவில் வெர்னியர் அளவுகோலின் n+1 பிரிவுகள் முதன்மை அளவுகோலின் n பிரிவுகளுடன் பொருந்துகிறது. 1 MSD equal to 0.1 mm எனில் வெர்னியர் மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம கொடுத்துருக்கிறேன்னா n+1 டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் லாகோனி, n+1 டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல், சரியா? அது வந்து வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அர்த்தம். வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் n+1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து n மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. n மெயின் ஸ்கேல் டிவிஷன் இல்லையா? n+1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு n மெயின் ஸ்கேல் டிவிஷன். அதாவது மெயின் ஸ்கேலில் வந்து 9 டிவிஷன் இருக்குது அப்படின்னா 9 டிவிஷன் இருக்கிற இடத்துல வெர்னியர் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குன்னா 10 டிவிஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே 10 டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ஸ்கேலோட 9 டிவிஷனும் வெர்னியரோட 10 டிவிஷனும் சமம் அப்படின்னு அர்த்தம் அது, சரியா? ஸோ அந்த மாதிரி அதுதான் அதுக்கு மீனிங். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 1 MSD ஈக்குவல் டு 0.1 mm சொல்லிட்டாங்க. 1 MSD எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.1 mm. தென் த வெர்னியர் கான்ஸ்டன்ட். வெர்னியர் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. வெர்னியர் கான்ஸ்டன்ட்னா லீஸ்ட் கவுண்ட், வேற ஒன்றும் இல்லை. வெர்னியர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வெர்னியர் அளவினுடைய மீச்சிற்றளவு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வெர்னியர் அளவினுடைய மீச்சிற்றளவு, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல், வெர்னியர் காலிப்பர் அப்படின்னு கேட்காம இன்டெரக்டாக வெர்னியர் கான்ஸ்டன்ட்னு கேட்டிருக்காங்க. மீச்சிற்றளவு தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து வெர்னியர் அளவினுடைய மீச்சிற்றளவு ஃபார்முலா என்னென்னா LC லீஸ்ட் கவுண்ட் மீச்சிற்றளவு ஈக்குவல் டு 1 MSD
மைனஸ் 1 விஎஸ்டி. இதுதான் வந்து ஃபார்முலா. இது தெரியணும், என்றைக்கும் மறக்கூடாது. இதுதான் வெர்னியர் அளவியில் எந்த வெர்னியர் அளவியாக இருந்தாலும் அதனுடைய மீச்சிட்டளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. லீஸ்ட் கவுண்ட்டுக்கு இதுதான் ஃபார்முலா, 1 எம்எஸ்டி மைனஸ் 1 விஎஸ்டி. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த க்ளூ தான், இதுதான் யூஸ் பண்ணிக்கணும். விஎஸ்டி 1 விஎஸ்டினா என்ன, இங்கே பாருங்கள், இதில் வந்து n+1 விஎஸ்டி ஈக்குவல் டு n எம்எஸ்டினா இதில் வந்து 1 விஎஸ்டி ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இங்கே எழுதுறேன் 1 விஎஸ்டி ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 1 விஎஸ்டி மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், இது அந்த பக்கம் போகுது, அப்போ டிவிஷனில் போகும், n/n+1 இப்படி வந்துடும், n/n+1 எம்எஸ்டி அப்படின்னு வந்துடும் இல்லையா. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் இங்கே பாருங்கள் 1 எம்எஸ்டி அப்படியே வச்சுக்குவோம், மைனஸ் 1 விஎஸ்டிக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ n/n+1 இன்ட்டு எம்எஸ்டி. ஓகே, இப்போ என்ன வரும், நமக்கு வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் n+1 எம்எஸ்டி மைனஸ் n எம்எஸ்டி இப்படி வருமா. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் n+1 மைனஸ் n, இவ்வளோ எம்எஸ்டி, இவ்வளோ எம்எஸ்டி பை என்ன வரும், n+1 வரும், பை n+1. இப்போ என்ன வரும், ப்ளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 என்ன வரும், அதாவது லீஸ்ட் கவுண்ட்டு தான், லீஸ்ட் கவுண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 மேலே 1 தான் இருக்கும், பை n+1 எம்எஸ்டின்னு வரும், n+1 எம்எஸ்டி அப்படின்னு வரும். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்எஸ்டி வந்து 0.1 மில்லிமீட்டர்னு கேட்குறாங்க. நம்ம ஆன்சர் வந்து இந்த லீஸ்ட் கவுண்ட் வந்து சென்டிமீட்டரில் கொடுக்கணும். இப்போ 0.1 மில்லிமீட்டர் முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம், 1/n+1 1 எம்எஸ்டிங்கிறது 0.1 மில்லிமீட்டர். இதை வந்து நம்ம சென்டிமீட்டரில் சொல்லணும், ஏன்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து சென்டிமீட்டரில் கேட்குறாங்க. அப்போ மில்லிமீட்டரை நம்ம வந்து சென்டிமீட்டராக மாற்றணும். என்ன பண்ணணும், 1 நம்மளுக்கு தெரியும், 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் இல்லையா. அப்போ 1 மில்லிமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 1 மில்லிமீட்டர்னால் 1/10 சென்டிமீட்டர், 1/10 சென்டிமீட்டர். அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 1/n+1 இன்ட்டு 0.1 இன்ட்டு 1 மில்லிமீட்டருக்கு பதிலாக என்ன பண்ணணும், 1/10 சென்டிமீட்டர், 1/10 சென்டிமீட்டர், 1/10 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இது பாருங்க 1/n+1 இந்த 0.1 எப்படி எழுதலாம், 1/10 எழுதலாமா, 1/10 இங்கே ஒரு 1/10. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இங்கே எழுதுகிறேன், லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ ஒரு 10 × 10 100. அப்போ 1/100 இன்ட்டு என்ன இருக்குது, n+1 இவ்வளோ சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஷன் எப்படி கொடுத்துருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும், கரெக்டான ஆன்சர். இதே வந்து பல விதமாக எழுதலாம். இங்கே இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, 1/100 இன்ட்டு n+1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இப்படி கன்வெர்ட் பண்ண தெரியணும். பேசிக் ஃபார்முலா இதுதான், இது தெரியணும். ஓகே, இதோட 35 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சது. 35 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த சாப்டருக்குள்ள கூடிய ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இந்த சாப்டரில் உள்ள கான்செப்ட்ஸ் வீடியோஸ் இது வரைக்கும் பார்த்த எம்சிக்கு எல்லாம் தரவாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் நீங்கள் வந்து இது பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்த சாப்டர் வந்து நம்ம போகலாம். ஓகே, தேங்க்யூ.